அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மாபெரும் கருமையால் அவனுடைய அழைப்பை ஏற்று அவனை போற்றி புகழ்ந்து அவனுடைய உபதேசங்களை செவிதாழ்ச்சி கேட்டு வாழுகின்ற காலம் முழுவதும் வழிதவறாமல் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவருக்கும் நம்முடைய இபாதத்துகள் செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு பொருந்திக் கொண்டு நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தின் வாரிசுகளாக நம்மையும் நம் குடும்பத்தவர்களையும் அக்கியன் புரிவானாக. அன்பிற்கினி அவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வப்போது நமக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி கொண்டு இருக்கின்றான். அந்த வாய்ப்புகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனிதர்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே சில தவறுகளும் குற்றங்களும் குறைகளும் நடைபெறும். அவ்வாறு நடைபெறக்கூடிய அந்த குற்றங்கள் குறைகளிலிருந்து பாவம் மீழ்ச்சி பெற்று அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு பெற்று மீளக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கின்ற மிக பெரும் பாக்கியங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமதானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் ரமதானுடைய மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம் என்று நாம் சொல்லுவோம். அதே போன்று சில நோன்புகளை குறித்து சொல்லி காட்டும் பொழுது ஆஷூரா, அரஃபாவுடைய நோன்புகள் எல்லாம் நம்முடைய முன் சென்ற வரக்கூடிய ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது என்றும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். பாவ மன்னிப்பு என்பதை பொறுத்தவரையில் இதோடு முடிந்து விடக்கூடியது அல்ல. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்வது என்பது மனிதனுடைய இயல்பு. அவ்வாறு தவறுகள் செய்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹைரு தவ்வாபீன், அவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், அந்த பாவங்களுக்காக மனம் திருந்தி மனம் வருந்தி களப்பற்ற முறையில் இஹ்லாஸான அடிப்படையில் உள தூய்மையோடு யாரெல்லாம் தான் செய்த தவறை தவறு என்பதாக உணர்ந்து கொண்டு அந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி கொண்ட நிலையில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றார். இந்த மன்னிப்பு என்பதை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்லுகிறான், லா தக்னூது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்பதாக சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்பதாக சொல்லி காட்டிவிட்டு அந்த அருளாக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். மீண்டும் அல்லாஹ் தஆலா மற்றொரு வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர உங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் இருக்க முடியும். அன்பிற்கினியவர்களே, என்னதான் தவறு செய்வது மனிதனுடைய இயல்பாக இருந்தாலும் கூட அந்த தவறுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான், ஒரு சில பாவங்களை தவிர. அல்லாஹுக்கு இணை வைப்பது, அல்லாஹு தஆலா இணை வைப்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் மனம் திருந்தி மன்னிப்பு தேடி இணை வைப்பிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவர்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அதற்கு மாற்றமாக இணை வைத்த நிலையில் ஒருவர் மரணிப்பார் என்று சொன்னால் அவரை அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான். இந்த பாவத்தை தவிர மனிதனுடைய வாழ்க்கை நடக்கின்ற எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் நாம் அவரிடத்தில் மன்னிப்பு கோரினோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். பொதுவாகவே மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாம் தவறு செய்கிறோம், தவறு செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். மீண்டும் அந்த தவறை செய்யலாம், மீண்டும் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவான். இப்படியே மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் செய்வதும் மன்னிப்பு கோருவது என்பதும்
அன்றாட காட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அருள் புரிந்த எல்லோரும் அல்ல, ஒரு சிலருடைய வாழ்க்கை எப்படித்தான் இருக்கிறது. இப்ப மன்னிப்பின் மகத்துவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு மனிதன் அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக விலகாமல் மன்னிப்பு கூறுகிறான் என்று சொன்னால், அந்த மன்னிப்பின் வாசல் திறந்திருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பான். அது அடைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு அவர்கள் என்னதான் மன்னிப்பு கோரினாலும் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அல்மரியாம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்து விட்டாலோ, அவ் வலமு அன்ஃபுஸஹும், அல்லது அவர்களாகவே தீங்கிழைத்துக் கொண்டால். இரண்டு விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒன்று, மானக்கேடான ஒரு விஷயத்தை செய்வது. இரண்டாவது, நமக்கு நாமே தீங்கிழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ذكرullah فاستغفروا لذنوبهم, அதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறார்? மனப்பூர்வமாக அல்லாஹுவை நினைத்து, அல்லாஹுவை நினைவுகூர்ந்து, அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பின் பக்கம் விரைந்து வருவார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமா தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா. யாருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பு உறுதியானது என்று சொன்னால், எல்லோரையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவானா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. மேலே அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த மன்னிப்பை யாருக்கு எப்பொழுது அல்லாஹ் தஆலா வழங்குவான் என்று சொன்னால், இன்னமா தௌபா, பாவ மன்னிப்பு எல்லாம், தௌபா செய்வதெல்லாம், யஅமலூன ஸூஅ பிஜஹாலா, அறியாமையில் ஒரு தீமை அவர்கள் செய்துவிட்டால், அறியாமையில் ஒரு தீமையை அவர்கள் செய்துவிட்டார்கள் என்று சொன்னால், சும்ம யதூபூன மின் கரீப், விரைவாக பாவம் செய்தவுடன், அது பாவம், அது அநியாயம், அது அக்கிரமம், அது செய்யக்கூடாது என்று அவருக்கு நினைவூட்டப்பட்டாலோ அல்லது அவர்கள் உணர்ந்து கொண்டாலோ உடனே விரைந்து சென்று அல்லாஹ்விடத்தில் அவர் தௌபா செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அப்படி ஒரு மனிதன் தவறு செய்ததற்காக வேண்டி விரைந்து சென்று மன்னிப்பு கோருகிறான் என்று சொன்னால், அந்த விரைந்து செல்லக்கூடிய காலம் எப்படிப்பட்டதாக, எவ்வளவு காலம் அவனுக்கு வழங்கப்படும் என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, லைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹதர அஹதுகுமுல் மௌத். ஒரு மனிதனுக்கு மரணம் வருவது வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு தவணை கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் ஒரு தவணையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த மரணம் வருவதற்கு முன்பாக அவன் மன்னிப்பு கோரிவிட்டான் என்று சொன்னால், ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், உயிர் தொண்டை குழியை விட்டு வெளியேறுவதற்குண்டான அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட ஒரு மனிதன் தௌபா செய்தால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டும் பொழுது, கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் மேற்கிலே உதிக்கின்ற அந்த மறுமை நாளுடைய அடையாளம் நிகழ்வுக்குண்டான கால அவகாசத்திற்குள் ஒருவர் தௌபா செய்தால், ஒருவர் மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றார் என்று சில தவணைகளை அல்லாஹ் தஆலா நிர்ணயித்திருக்கிறார். மரணம் வருவதற்கு முன்பாக உயிர் தொண்டைக்குள்ளே அடைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திற்குள்ளாக மறுமை நாளுடைய அடையாளமாக இருக்கின்ற சூரியன் மேற்கிலே உதிக்கக்கூடிய அந்த நாளுக்கு முன்பாக ஒரு மனிதன் தான் செய்த தவறுக்காக மனம் திரிந்து அதை விட்டு முற்றிலுமாக விலகி இனி தவறே செய்ய மாட்டேன் என்று மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயம் அவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இவைகள் எல்லாம் மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய, முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சில வரலாற்று நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் என்று சொன்னால், அல்லாஹ்வினிடத்தில் ஒரு மனிதன் மன்னிப்பு கோரவில்லை, அவனுடைய இறுதி கட்ட நிலை எப்படி இருக்கும், அவனுடைய கடைசி கட்ட நிலை எப்படி இருக்கும்,
அதே ஒரு மனிதன் தௌபா செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நிலை எப்படி மாற்றப்படும் என்பதற்கு சில உதாரணங்களை கூட அல்லாஹு தஆலா வரலாற்றிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். குர்ஆனை எடுத்து நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று பல சமுதாயத்தினுடைய வரலாறுகளை, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோமேயானால் அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களை வர்ணிக்கக்கூடிய விதம் எப்படி தெரியுமா? அஷத்து குவ்வா, நம்மை விடவும் வலுமிக்கவர்களாக வாழ்ந்தவர்கள் அந்த சமுதாயத்தவர்கள். எந்த அளவிற்கு வலுமிக்கவர்கள்? மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்டு மாலா மாளிகைகளில் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நபியை அல்லாஹு தஆலா அனுப்பி நேரான பாதைக்குண்டான வேதத்தை கொடுத்து அவர்களை நன்மையின் பக்கமாக, அல்லாஹ் இறைவனின் பக்கமாக, அவனை வணங்குவதின் பக்கமாக அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் அதை மறுத்தார்களோ, யாரெல்லாம் அதை நிராகரித்தார்களோ, யாரெல்லாம் தான் செய்த தவறுக்காக மனம் திருந்தி மன்னிப்பு கோராமல் இந்த உலகத்திலே பெருமை எடுத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, இப்படிப்பட்ட எல்லா சமுதாய மக்களையும் அல்லாஹு தஆலா கடுமையான வேதனைகளை கொண்டே அல்லாஹ் அளித்தான். சாதாரணப்பட்ட வேதனைகள் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோமேயானால் 7 தினங்களாக வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அல்லாஹு தஆலா தண்ணீரை வெளிப்படுத்தி மலைகளின் உச்சி அளவிற்கு அலைகள் அடுத்து செல்லப்படக்கூடிய அளவிற்குண்டான வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை அளித்தான். காரணம் என்ன? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி மனம் திருந்தி வந்து விடுங்கள், அவன் பக்கம் மீளுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுதெல்லாம் அவர்கள் அதை நிராகரித்தார்கள். அந்த நிராகரிப்பின் உச்சகட்டம் தான் அவர்கள் மன்னிப்பு கோராததின் வெளிப்பாடுதான். அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை அழைத்தான். எப்படிப்பட்ட மாபாதக செயலில் அவர்கள் ஈடுபட்டார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளையும் நமக்கு படிப்படியாக குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். அப்படி படிப்பினைக்குரிய சமுதாயத்தினுடைய வரலாறுகளிலே நாம் பார்த்தோமையானால் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோராமல் மனம் திருந்தாமல் அவன் பக்கம் மீளாமல் அவன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் நிராகரித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா அழித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன். யாரெல்லாம் அவனை கடவுள் என்று மறுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கொலை செய்து என்று கடுமையான தண்டனைகளை கொடுத்துக் கொண்டிருந்தவன். அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் அவன் நான் ரப் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். யாரெல்லாம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக படையை திரட்டி வந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரம் கண் முன்னால் அல்லாஹு தஆலா கடலை பிளக்க செய்து ஃபிரௌனையும் அவருடைய சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா மூழ்கடித்தான். சற்று சிந்தித்து பாருங்கள். சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல அந்த நிகழ்வு. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹு தஆலா கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்பதற்கு உதாரணம். ஒரு கடலில் நாம போகிறோம் என்று சொன்னால் அதனுடைய ஆழம் எப்படிப்பட்டது, அதனுடைய நீளம் எப்படிப்பட்டது, எவ்வளவோ சுமைகளை சுமந்து கொண்டு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு ஒரு கப்பல் செல்கிறது. எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளவு பிரமிக்கக்கூடிய அளவிற்குண்டான அந்த கப்பலை அந்த கடல் சுமந்து செல்கிறது என்றால் சாதாரணமாக நாம் அதை எடை போட்டு விடக்கூடாது. ஒரு கடல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அல்லாஹ் தஆலா கடலினுடைய கொந்தளிப்பை ஏற்படுத்தினால் அதை சுற்றி இருக்கின்ற ஊர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். எத்தனையோ நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். சுனாமி என்ற பெயரிலே, பேரழிவுகள் என்ற பெயரிலே அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கடல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாதாரண ஒரு கைத்தடியை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிக்க சொல்லி அந்த கடல்கள் இரண்டாக பிளந்து மலைகளில் அளவிற்கு உயர்ந்தோங்கி இருந்து நடுவில் ஒரு பாதை ஏற்படுத்தி அந்த பாதை கடந்து அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். அதே இறைவன் தான்
ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் அந்த கடலுக்குள் பாதையிலே செல்லும் பொழுது மீண்டும் அல்லாஹ் தஆலா கடலை கொண்டு அழிக்க செய்தான். அந்த நேரத்தில் ஃபிரௌன் சொல்கிறான், நான் மூசாவுடைய ரப்பை ஈமான் கொள்கிறேன், மனம் திருந்து விட்டேன் என்பதாக. ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவனுடைய தௌபா, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவனுடைய தௌபா. கடலிலே மூழ்கி மரணிக்க செய்யப்பட்ட ஃபிரௌன் உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், ஒருவர் மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மீழ்ச்சி பெற்று அவன் பக்கம் மீளவில்லை என்று சொன்னால் இதுதான் அவருடைய நிலையாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் இது. காரூனை எடுத்துக் கொள்ளுங்களேன். அல்லாஹ் தஆலா எல்லா செல்வங்களையும் கொடுத்திருந்தான், எல்லா சுகபோகங்களையும் கொடுத்திருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுகபோகங்கள் சாதாரணமானது அல்ல. கசானாக்கள் பூட்டப்பட்ட அந்த அறையினுடைய அந்த பெட்டியினுடைய சாவிகளை ஒட்டாங்கள் பல சுமந்து செல்லும். அவ்வளவு பெருமை பூட்டக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தவன் காரூன். அல்லாஹ் எல்லா வளங்களையும் அவனுக்கு கொடுத்தான். மக்கள் எல்லாம் பார்க்கிறவர்கள், ஆஹா, இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கு கொடுக்கப்படக்கூடாதா என்றெல்லாம் ஆச்சரியமாக பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு, வாய்ப்பிழந்து பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு வாழ்க்கை. ஆனால் அவள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய மனம் திருந்தி படைத்த இறைவனிடத்தில் மன்னிப்பு கோரி தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளவில்லை. அல்லாஹ் தஆலா ஓங்கி ஒரே அடியாக அல்லாஹ் அடித்தான். மறுமை நாள் வரைக்கும் இன்று முதல் பூமிக்குள் அவன் ஆழமாக அடிநோக்கி சென்று கொண்டே இருக்கிறான். உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாகவும் படிப்பினையாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், ஆணவம் கொண்டு அகம்பாவம் கொண்டு அல்லாஹ்வை நிராகரித்துக் கொண்டு அவரிடத்தில் குற்றங்களுக்காக குறைகளுக்காக மன்னிப்பு தேடி தௌபா செய்து அவன் பக்கம் மீளாமல் யார் மரணித்தாலும் சரி, அவருடைய இறுதி நிலை இப்படித்தான் இருக்கும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்ற சாதாரணமான விஷயம் அல்ல அது. நாம் நினைக்கிறோம் ஏதோ நான் செய்துவிட்டேன் ஒரு தவறு, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான், பிறகு ஏன் நான் பயப்பட வேண்டும் அச்சப்பட வேண்டும் என்று அல்ல. அல்லாஹ் தஆலா நாடினால் பேசிக் கொண்டிருக்கின்ற நானாகட்டும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களாகட்டும், இந்த ஜும்ஆவை முடித்து விட்டு வெளியில் செல்வோம் என்று சொல்வதற்கு உத்தரவாதம் இல்லை. இந்த ஜும்ஆவிற்கு வருவதற்கு முன்னால் நான் என்ன தவறுகளை செய்திருந்தேனோ அதற்காக மன்னிப்பு கோரினேனா கோரவில்லை என்று எனக்கு தெரியாது. என்னுடைய ரப்பு மன்னிப்பின் வாசல் எனக்கு விசாலமாக திறந்து வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபஹினுடைய நேரத்திற்கு முன்பாக உள்ள தஹஜ்ஜுடைய நேரம், இரவில் மூன்றாவது பகுதி, கடைசி பகுதி, 3 நேர இரவுகளில் 3வது பகுதி, படைத்த ரப்புல் ஆலமீன் அகில மக்களின் இறைவன் என்னை படைத்து பரிபாலித்து ரட்சித்துக் கொண்டு என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்துக் கொண்டிருப்பவன் முதலாவது வானத்திற்கு இறங்கி வந்து நின்று கொண்டு ஹல்மி யஸ்தக்ஃபிரூன், என்னிடத்தில் யாராவது மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் உண்டா, நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன் என்று என்னுடைய பாவத்தை, என்னுடைய குற்றத்தை, நான் செய்த தவறை எனக்காக மன்னிப்பதற்கு என்னுடைய ரப்பு இறங்கி வருகிறான். எத்தனை சகோதரர்கள் நம்மில் இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது என்னுடைய ரப்பு முதல் வானத்தில் வந்து இறங்கி நின்று என்னுடைய தௌபாவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ரப்பிடத்திலே அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, வர்ஹம்னி, எங்கள் மீது இரக்கம் காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி அந்த மன்னிப்பிற்கு தகுதி உடையவனாக என்னுடைய ரப்பு முதலாவது வானத்தில் மிக நெருக்கமாக என்னோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நம்ம எத்தனை நபர்கள் இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க. வாய்ப்புகளை தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ் எப்பொழுது வேண்டுமானாலும் மன்னிப்பான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இரவு உறங்குபவர்கள் மீண்டும் அதிகாலை எழுந்திருப்பார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டிவிட்டால், இரவு நேரத்தில் நீங்கள் உறங்குகின்ற நேரம் உங்கள் உயிரை நாம் கைப்பற்றி விடுகின்றோம். அதிகாலையில் மீண்டும் யாருக்கு நாம் அந்த வாக்கியத்தை கொடுத்தோமோ, வாழ்வதற்கு வாழ்க்கையை கொடுத்தோமோ அவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவோம், நாடி அவர்களை இரவு உறக்கத்திலேயே மரணிக்க செய்து விடுகின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றானே.
அப்படி இரவு உறங்க செல்வதற்கு முன்பாக இஷாவுடைய தொழுகையை தொழுதவர்களாக, யா அல்லாஹ் இன்றைய நாளிலே ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா இந்த தொழுகையில் நான் எதையேனும் விட்டுவிட்டேனானால் என்னை குற்றப்படுத்தி விடாதே அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், என் மீது இரக்கம் காட்டி அல்லாஹ், நாளை சரி செய்து கொள்கிறேன், நாளை நான் முறையாக தொழுது விடுகிறேன், நாங்கள் தொழுத தொழுகையிலே ஏதேனும் குறைகள் இருக்குமே ஆனால் யா அல்லாஹ் எங்கள் குறைகளை மன்னிப்பாயாக என்று இஷாவை தொழுது முடித்த பிறகு அன்ற நாளில் நடந்த நிகழ்வுகளுக்காக, அந்த நாளில் நடந்த நிகழ்வுகளுக்காக, நாம் செய்த தவறுகளுக்காக, நாம் செய்த குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கைகளை உயர்த்தி மன்னிப்பு கோரி அல்லாஹ் நாடி மன்னிப்பு பெற்றவர்களாக இரவு உறங்க சென்றிருந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த இரவில் நம்முடைய உயிரை கைப்பற்றினார் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி பாவ மன்னிப்பு பெற்று அவன் பக்கம் நான் மீண்ட நிலையில் அவனை நான் அடையக்கூடியவனாக இருப்பேன். அதே நான் தொழவில்லை, என்னிடத்தில் இஷா தொழுகை இல்லை, இரவு நேரத்தில் வீணான காரியங்கள் செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன், அதற்காக மனம் திருந்தவில்லை, அதற்காக மனவேதனைப்படவில்லை, நான் என்னுடைய ரப்பிடத்தில் மன்னிப்பு கோரவில்லை, நான் என்னுடைய ரப்புக்காக சிரம்பணிந்து என்னுடைய குற்றங்கள் குறைகள் மன்னிக்கப்படுவதற்காக பாவ மன்னிப்பு தேடவில்லை, நான் அதே நிலையில் உறங்க செல்கிறேன், அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த நிலையில் உயிரை கைப்பற்றி மீண்டும் அல்லாஹ் கொடுத்தால் அன்றைய தினத்தில் நாம் மன்னிப்பு தேடி மீண்டு விடலாம். அதே நாளில் உயிரை கைப்பற்றி விட்டான் என்று சொன்னால் எந்த நிலையில் மரணித்தோமோ அதே நிலையில் அல்லாஹ்வை சந்திப்போம். சாதாரணமாக நினைக்கின்றோம் இந்த பாவ மன்னிப்பு என்பதை பொறுத்தவரையிலே. இல்லை அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதர் கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று தொழுதார்கள். நாம் நிறைய முறை கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய முன் சென்ற பின் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே, பிறகு ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த தொழுகையை தொழுகிறேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அப்தன் ஷகூரா, என்னுடைய ரப் என்னுடைய பாவத்தை மன்னித்தான் அல்லவா, அதற்காக நான் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி என்று நன்றி செலுத்துவதற்கு கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று தொழுதார்கள் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டான் என்பது நமக்கு தெரியாது அன்பானவர்களே. ஆனால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி என்று சொல்லி ஒரு 2 ரக்அத் தொழுகையை தொழுவதற்கு என்னுடைய மனம் தயாராக இல்லை என்று சொன்னால் என்னுடைய ரப்பின் பாவ மன்னிப்பின் வாசல் திறந்திருக்கிறது, நான் ஓடோடி செல்கிறேன், என்னுடைய தொழுகைக்கான அழைப்பு வந்து விட்டது, என்னுடைய ரப்போடு நான் உரையாடப் போகிறேன், சஜிதாவில் என்னுடைய ரப்பிடத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அடுத்த தொழுகையில் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று தெரியாது, இந்த பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தது என்று ஓடோடி சென்று தொழுகையின் பாங்கோசைகள் கேட்கும் பொழுதெல்லாம் மன்னிப்புக்கான வாசல் திறந்து விட்டது, என்னுடைய ரப் என்னுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து இருந்து கொண்டிருக்கிறார், நான் என் ரப்போடு பேசுகிறேன், நான் என் ரப்பிடத்திலே மன்னிப்பு கோர விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக எத்துணை முறை நாம் விரைந்து வந்திருப்போம். சிந்தித்து பாருங்கள். ஆக வாசல்கள் திறந்திருக்கிறது, ஆனால் நம்முடைய மனம் மூடி இருக்கிறது அன்பானவர்களை. இது அல்ல வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் மிக பெரும் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கூறினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். கைகளை உயர்த்தி என்னுடைய அடியான் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அவன் கேட்டதை திரும்ப கொடுக்காமல் திரும்ப அனுப்புவதற்கு அல்லாஹ் வைக்கப்படுகிறான். நாம தவறு செஞ்சுட்டோன்னு வெட்கப்படுவது கிடையாது, பாவம் செஞ்சுட்டோன்னு வெட்கப்படுவது கிடையாது, பாவத்தில் ஈடுபட்டு விட்டோம் என்ற வெட்கம் நமக்கு கூச்ச உணர்வு கிடையாது. ஆனால் என்னுடைய ரப்பை நான் கைகளை உயர்த்தி கேட்டால் என்னை மன்னிக்காமல் திரும்ப அனுப்புவதற்கு, நான் கேட்டதை கொடுக்காமல் திரும்ப அனுப்புவதற்கு என்னுடைய ரப்பு வெட்கப்படுகிறான் என்று சொன்னால் என் ரப் எந்த அளவிற்கு என் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த இரக்கமுடைய ரஹ்மானுக்கு அடிபணிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனை பயந்து அவருடைய மன்னிப்பின் பக்கம் நாம் எந்த அளவுக்கு விரைந்து செல்ல வேண்டும் அன்பானவர்களே.
எனவே வாழுகின்ற காலம் சொற்ப காலங்கள், வாழுகின்ற நிமிடம் சொற்ப நிமிடங்கள். அந்த நிமிடங்களுக்குள், அந்த காலங்களுக்குள் நாம் செய்த தவறுகளை விட்டு முற்றிலுமாக விலகி படைத்த ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி தொழுகைகளை முறையாக நிறைவேற்றி அந்த தொழுகை என்னும் வாசலின் மூலமாக மன்னிப்பு பெற்று சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குரிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் தந்து விரும்பினார். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه والناس أجمعين أما بعد. அன்பிற்கினி அல்லாஹ்வின் அடியார்களே, மன்னிப்பின் பக்கம் விரைவோம் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில விஷயங்களை, தௌபாவை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலைகளில் அவர்களுடைய மகன் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான், கண் முன்னால் மகன் அலைகளில் மூழ்கடிக்கப்பட்டு மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தந்தை தன்னுடைய மகனின் மீது உண்டான பாசத்தினால், யாபுனை இறக்கமான மகனே, எங்களோடு வந்து விடு, நான் உனக்காக என்னுடைய ரப்பிடத்தில் மன்னிப்பு கூறுகிறேன் என்றெல்லாம் அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரம் மகன் சொல்கிறான், இதைவிட உயர்ந்த மலையின் மீது என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்பதாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மகன் மரணிக்கிறார், அலைகளில் மூழ்கடிக்கப்படுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பி இப்னி மின் அஹ்லி, அல்லாஹ் என்னுடைய மகனின் குடும்பத்தை சார்ந்தது. அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான், இணை வைப்பவர் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்பதாக. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதே இடத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, எதை பற்றி எனக்கு ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் என்னை மன்னித்து விடு, என் மீது இரக்கம் காட்டு என்று பிரார்த்தனை செய்தார். வரலாறுகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு இறுதியாக நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஒரு முறை பயணம் செல்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடக்க ஸ்தலத்திற்கு பக்கத்தில் நின்று கொண்டு தாடிகள் எல்லாம் நனையக்கூடிய அளவிற்கு அழுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, தாடிகள் நனையக்கூடிய நின்று கொண்டு அழுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய ரப்பிடத்தில் நான் 2 பிரார்த்தனைகளை கேட்டேன். ஒன்றை அல்லாஹ் அங்கீகரித்தான், ஒன்றை அல்லாஹ் நிராகரித்தான். அங்கீகரித்த ஒரு பிரார்த்தனை, யா அல்லாஹ் என்னுடைய தாயினுடைய கபரை சந்திப்பதற்கு, தரிசிப்பதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடு என்று கேட்டேன். அல்லாஹ் கொடுத்தான், இது என்னுடைய தாயினுடைய கபர். 2வது ஒரு பிரார்த்தனை கேட்டேன், அல்லாஹ் நிராகரித்து விட்டால், யா அல்லாஹ் என்னுடைய தாய்க்கு மன்னிப்பு கோரக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று. அல்லாஹு தஆலா சாதாரணமாக அதை மறுக்கவில்லை. அன்பானவர்களே, குர்ஆனுடைய வசனத்தை இருக்கின்றான், வமா கானல் நபியு வல்லதீன ஆமனு யக்ஃபிரு லில் முஸ்ரிகீன வலவ் கானு உலில் குர்பா. நபியாக இருந்தாலும், அவரை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும், அவருடைய நெருங்கிய உறவினர்கள் இணை வைத்த நிலையில் மரணித்தால் அவர்களுக்கு மன்னிப்பு கோரக்கூடிய பாக்கியம் கிடையவே கிடையாது என்று ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தாய்க்கு மன்னிப்பு கோரக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொன்னால், இன்றைய தினம் நம்முடைய மரணித்த தாயோ தந்தையோ அவர்களை அல்லாஹு தஆலா மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கட்டும், அவர்களுடைய கபருக்கு அருகாமையிலே சென்று நின்று, அல்லாஹ் என்னுடைய தாயை மன்னித்து விடு, என்னுடைய தந்தையை மன்னித்து விடு என்று கேட்பதற்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னாலும் கூட நம்முடைய பிள்ளைகள், அல்லாஹ் என்னுடைய தாயையும் என்னுடைய தந்தையும் மன்னித்து விடு என்று கோரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த மன்னிப்பினுடைய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்குறை. இதே இந்த மார்க்கம் நமக்கு கிடைக்கவில்லை, ரப்பை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் மீது நமக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால்,
நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நாமோ நம்முடைய பெற்றோர்களுக்கு இந்த நேரான பாதை கிடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், அவருடைய கபருக்கு அருகாமையிலோ அல்லது நம்முடைய கபருக்கு அருகாமையிலோ பிள்ளைகளாக நாமோ நம்முடைய பிள்ளைகளோ என்னுடைய தாயையும் தந்தையும் மன்னித்து விடு என்று கேட்பதற்கு எந்த ஒரு தகுதியும் அவர்களுக்கு கிடையாது. எவ்வளவு ஒரு பாக்கியம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியானுக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். எனக்கு தெரியும் நான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டால் என்னுடைய அமல்கள் என்ன, எனக்கு இப்படிப்பட்ட சொர்க்கம் கிடைக்கும் என்று. ஆனால் என்னுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம், யா அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது? அந்த அடியான் இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், உன்னுடைய பிள்ளைகள் உங்களுக்காக யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோரை மன்னித்து விடு என்று துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் உங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். நம்முடைய பெற்றோர்களுக்காக நாமும், நமக்காக நம்முடைய பிள்ளைகளும், அவர்களுக்காக அவர்களுடைய பிள்ளைகளும் வாழையடி வாழையாக மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த பாக்கியத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அதனுடைய வெகுமதியை புரிந்து கொள்ளாமல், அதனுடைய வெகுமதியை அறிந்து கொள்ளாமல், அசால்ட்டாக பொடுபோக்காக அதற்கென்று உள்ள முன்னுரிமையை கொடுக்காமல் அந்த பாக்கியத்தை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆக சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்வால் நாடி நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. ஆக அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற மிக பெரும் பாக்கியமான மன்னிப்புக்கு தகுதியுடைய மக்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தவர்களையும் வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் செய்த பாவங்களை நம்மை விட்டு மன்னித்து நம்முடைய இபாதத்துகள் செயல்பாடுகள் ஏற்றுக்கொண்டு பொருந்திக் கொண்டு உண்மை முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து வர்ணித்து உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசுகளாக நம்மையும் நம் குடும்பத்தவர்களையும் ஆக்கல் புரிவானாக. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. وآخر دعوانا الحمد لله.